மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 2500 விவசாயிகள் நேரடியாகவும் 7800 அரும்புறையில் அதிகமான மக்கள் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி. திருக்கரங்களால் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளது என தெரிவித்து நன்றி கூறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தரைகீழ் தடுப்பணை பயன்பாட்டிற்கு பாலாற்றின் குறுக்கே அரும்பருதி கிராமத்தில் 24.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைகீழ் தடுப்பணையை நாட்டிற்கு அர்ப்பணிக்க வருகை புரிந்திருக்கும் நமது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும், இந்த விழாவில் பங்கேற்று தலைமை உரை ஆற்ற இருக்கும் வேலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களையும், அரும்புறையில் அதிகமான விவசாயிகள் தான் உண்டு. நிலத்தை நம்பி வாழ்கிறவர்கள். எனவே அவர்களுக்கு தேவை நிலத்துக்கு தண்ணீர். அந்த தண்ணீரை தேக்கி வைத்து பஞ்சகாலத்திலும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கிற வகையில் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம். அந்த திட்டம்தான் இங்கே நீரை சேர்த்து வைக்கக்கூடிய திட்டத்திற்கு 24 கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் ஒதுக்கி செலவு செய்திருக்கிறோம். இந்த செக் டேம் எப்படி இருக்கும் என்றால், சாதாரணமாக ஒரு 2 அடி ஆழம் கடற்கால் எடுத்து போடுவதல்ல, சுமார் 8 அடிக்கு ஆற்றிலே பள்ளம் வெட்டி தண்ணீர் வந்தாலும் அதை இறைத்து விட்டு அந்த 8 அடி ஆழத்திலே இருந்து சுவர் எழுப்பி எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட வெள்ளமும் அடித்து கொண்டு போக முடியாத அளவுக்கு மேலே அதனுடைய கட்டிடத்தை எழுப்பி தண்ணீரை தேக்கி வைப்பது. இப்போது பார்த்தால் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஒரு வெள்ளம் வந்தால் தண்ணீரை தேக்கும். சுமார் ஒரு 1/2 மைல் 3/4 மைல் தூரத்திற்கு தண்ணீர் அப்படியே தேங்கி இருக்கும். ஆக தண்ணீர் தேங்க தேங்க நிலங்களுக்கு தானாகவே தண்ணீர் அதிகமாகிவிடும். ஆகையினாலே இந்த திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பல ஊர்களிலே இந்த திட்டத்தை நான் அமல் செய்து வருகிறேன். அதில் முக்கியமாக மிக விவசாயிகள் நிரம்பி இருக்கிற இந்த ஊரில் அவற்றுக்கான திட்டங்களை இன்றைக்கு முடித்து திறந்து வைக்கின்றோம். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, இந்த ஊரை பற்றி எனக்கு நீண்ட நெடுங்காலமாக தெரியும். நான் மாணவனாக இருக்கிற காலத்தில் அண்ணா அவர்கள் இந்த ஊருக்கு வந்து கொடியேற்றினார்கள். அன்றைக்கு தன்னந்தனியாக நின்று இயக்கத்தை வளர்த்தவர் நண்பர் கல்யாணராமன் அவர்கள். அதற்கு பிறகு இந்த ஊரை தொடர்ந்து நான் அறிவித்திருக்கிறேன். இது மட்டும் அல்லாமல் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தில் உடையார் தெரு முதல் சுடுகாடு வரையில் சாலை அமைக்க 50 லட்சம் ரூபாய் செய்திருக்கிறோம். அதாவது இது கஷ்டம் எனக்கு தெரியும். அதை அதிகமான இடம் இல்லாமல், இடம் கொடுக்க முடியாமல், ஏனால் அது சுடுகாட்டுக்கு போகிற வழி, அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அந்த சாலையை அமைத்துக் கொடுத்தேன். என்னுடைய நிதியிலிருந்து வேறொரு நிலக்கூடம் ஒன்று
10 லட்சத்தை கட்டியிருக்கிறேன். ஒரு ஊருக்கு ஒன்றுதான் கட்டுவோம். ஆனால் உங்கள் ஊர் நண்பர்கள் கேட்ட காரணத்தால் இன்னொரு 11 லட்சம் கொடுத்து இன்னொரு நிலம் கூட கட்டினோம். ஒன்றிய பொது நிதி திட்டத்திலிருந்து அரசமரத்திற்கு சிமெண்ட் சாலைக்கு 50 லட்சம், உடையார் தெரு திரும்ப சாலைக்கு 1,20,000, காமராஜர் தெருவுக்கு சிமெண்ட் சாலை 9 லட்சம், உடையார் தெரு சிமெண்ட் சாலை கால்வாய் கோயில் தெரு சிமெண்ட் சாலைக்கு 9 லட்சம், உடையார் தெருவில் ஒரு 2,60,000. அதே போன்று அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம், நெற்களஞ்சியம், தூர்வாறுதல், திரௌபதி அம்மன் கோயில் சிமெண்ட் சாலை, திருவிகா நகர் திரும்ப சாலை இவையெல்லாம் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் கோயில் தெரு கால்வாய், உடையார் தெரு பிளாக் ரோடு, அதுக்கப்புறம் அரும்பருதி பைப் லைன், இவ்வளவும் இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை கோடி ரூபாய் உங்கள் கிராமத்தில் செலவழித்திருக்கிறோம். இதோடு மட்டுமல்ல, நம்முடைய தொகுதிக்கு கிட்டத்தட்ட அம்முண்டி வரையில் எல்லாரும் அந்த பாலாத்தூரம் விவசாயம்தான். ஆகையினால் இந்த விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுத்து வருவது என்னுடைய முதல் கடமை. காரணம், நானும் ஒரு விவசாயி தான். ஏர் உழுதிருக்கிறேன், பழம் படித்திருக்கிறேன், நாற்று நட்டிருக்கிறேன், அறுவடை செய்திருக்கிறோம், களத்திலே நெல் தாவணி அடித்திருக்கிறோம். ஆக தோட்டக்கலையை கத்திரிக்காய் அறுத்திருக்கிறோம், கொண்டு வந்து வீட்டில் கொட்டி பழுத்து போன்று சின்னதெல்லாம் உள்ள தள்ளி மேலே நல்லா காயை பொறுக்கி வச்சு அது மாதிரி தண்ணியை ஊற்றி அது மாதிரி ஈர துணி போட்டு கேள்வி போகிறதுக்கு இந்த தலை மேலே 3 மைல் தூக்கின்னு வந்து விற்றுருக்கேன். எனக்கு தெரியாத விவசாயி கிடையாது. அதனால்தான் நான் முன்பு மந்திரியாக இருக்கிற பொழுது இந்த விவசாயிகளுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தரம் பில்லு வரும் கட்டுறதுக்கு. அந்த பில்லே தேவையில்லை, எத்தனை நாள் போட்டாலும் காரணம் கட்ட தேவையில்லை என்று அதற்கு ஃப்ரீ ஆர்டர் போட்டவன் கலைஞர் காலத்தில் இந்த துறைமுருகன் தான் என்பதை கொள்ளுங்கள். ஆகையினாலே தான் இன்றைக்கு பம்ப் செட்டுக்கு போகிற கரண்ட்டு வீட்டுக்கு போகுது, வயலுக்கு போகுது, எல்லாத்துக்கும் போகுது. இருந்தாலும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். இப்பொழுது இந்த வருஷம் என்ன செய்திருக்கின்றால், இந்த தண்ணி எப்பவும் சரியாக வரணும். பல இடங்களில் தூர்ந்து போயிருக்கு. இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, காவனூர் ஏரி நிரம்பினால் அது கோடி போகும். அந்த கோடி போகிற தண்ணி தான் இந்த பாண்டியன் மடுவுக்கு வரணும். ஆகையினால அந்த மடு ஏரி கலங்களை விட்டு தண்ணி கீழே குதிச்சா அதை ஒரு தனியார் வச்சிருக்காங்க நிலத்தை. அது நம்முடைய நிலம் அல்ல. எனவே அங்கே என் கையை வைக்க விட மாட்டேன்றான். ஆகையினால் தண்ணீர் வீணாக போயிடும். அதுக்கு மேலே வர்ற தண்ணி தான் நாம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் எடுக்கணும். எனவே நான் இந்த முறை இந்த குறையை போக்கி என்னுடைய காலத்திலேயே நிரந்தரமாக பாண்டியன் மடுவை சீர் செய்ய வேண்டும் என்று 25 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு வந்திருக்கிறேன் சட்டசபையில். இப்போது 25 கோடி ரூபாய் இன்னும் 1 வாரத்தில் வந்துவிடும். ஆகையினால் இந்த 1 வாரத்தில் வந்த பிறகு அதுக்கு ஒரு டெண்டர் விடுவேன். ஆக ஏரி கால்வாயில் இருந்து அந்த தனிப்பட்ட ஆளுகிட்டையும் கொஞ்சம் நிலத்தை வாங்கி அங்கிருந்து கால்வாய் வெட்டி வழிநெடுக்க கால்வாய் எங்கெங்கே மணலால் தூண்டு போகுதோ அங்கெல்லாம் சிமெண்ட்டை போட்டு கட்டி, ஆக அங்கே விட்டால் தண்ணீர் கீழே இருக்கிற பகுதிக்கு வந்து சேர வேண்டும். அந்த திட்டத்தை நான் செய்துவிட்டால் என்றைக்கும் உங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் வராது என்பதற்காகத்தான் அதை நான் செய்திருக்கிறேன். அதனுடைய நுட்பத்தை தான் இன்றைக்கு என்று ஒரு செக்டமை கட்டி திறந்திருக்கிறோம். பல ஊர்களிலே இப்படி கட்ட வேண்டியது இருக்கிறது. அதுதான் தண்ணீரை காப்பாற்றும் என்பது எனக்கு தெரியும். எனவே அதே மட்டும்தான் நான் இந்த தொகுதிக்கு செய்து சொன்னேன். தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே
பெண்களுக்கு இலவச பஸ் ஏறி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேறு வேறு ஒரு தாய்மார்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் கல்லூரியில் போய் படித்தால் அவருக்கு 1000, அதே போல் பெண்ணு படித்தால் அதுக்கு 1000 என்று கிட்டத்தட்ட 3000 உங்கள் வீடு பிள்ளைகள் படித்தால் நீங்கள் வாங்கலாம். அண்ணா உட்காருங்க. நேற்று எடப்பாடி கோவையில் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சியில் வாங்கிய கடன்களுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரு நம்ம அதிக கடன் வாங்கிட்ட மாதிரி சொல்றாரு. அதிகமான கடன்